பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்தோடு கூட நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இது நம் ஆண்டவருடைய குணாதிசயமாய் காணப்படுகிறது. அவர் பாவத்தை பாராதவர், பாவத்தை பொறுத்து கொள்ளாதவர், பாவம் செய்கிற மனிதனை அவர் திருந்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, எனவே இப்பொழுது நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால், பாவம் நம்மிடத்தில் குடிகொள்ளும் என்று சொன்னால், நாம் தேவ சமூகத்திலே எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்திற்காய் விண்ணப்பம் செய்கிறானோ, அல்லாவிட்டால் தன்னுடைய பாவத்திற்காய் அவன் மனம் இருந்துகிறானோ, அவனை தேவன் மன்னிக்கிறவராயிருக்கிறார். இதை வேதாகமத்தினுடைய ஒரு சம்பவத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். தாவீது இதோ உரியாவினுடைய மனைவியை எடுத்து கொள்ளுவதற்காய் அவன் உரியாவை அந்த போர் முனையினுடைய முன்னணியிலே நிறுத்தி கொண்டு போடுகிறான். இந்த சூழ்நிலையிலே நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி தாவீதினிடத்தில் அனுப்பப்படுகிறார். இந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்திலே வந்து அவனிடத்திலே ஒரு கதையை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், ஒரு பட்டணத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் மிகுந்த பணக்காரன், இன்னொருவன் மிகுந்த ஏழையானவர். இந்த ஏழையானவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது, பணக்காரனுக்கும் அநேக ஆடு மாடுகள் இருந்தது. ஒரு நாள் இந்த பணக்காரனுடைய இல்லத்திற்கு ஒரு வழிபோக்கன் வந்தான், அல்லாவிட்டால் அவனுடைய உறவினனோ ஒருவன் வந்தான். அவனுக்கு விருந்து செய்வதற்காய் இந்த பணக்காரன் இந்த குடியானவனுடைய அந்த ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டான். அந்த ஏழையானவனுக்கு அந்த ஆட்டுக்குட்டியை தவிர வேற ஒன்றுமில்லை. அவன் தன் ஆட்டுக்குட்டியை தன்னுடைய மகளை போல வளர்த்து வந்தான். இந்த பணக்காரன் அதை பிடித்து அடித்து அவனுடைய செல்வந்தனுக்கு, அல்லாவிட்டால் அவனோடு கூட வந்தவர்களுக்கு அவன் விருந்து வைத்து விட்டான் என்று சொல்லுகிற ஓமையை சொன்ன பொழுது தாவீது சொல்லுகிறான், அந்த மனிதன் மரணத்துக்கு பாத்திரவானாயிருக்கிறான். அவன் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதில் 4 தனையாய் அவன் திரும்ப செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது நாத்தான் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீயே அந்த மனிதன். நான் சவுலுடைய ராஜ்யபாரத்தையும் சவுலுடைய எல்லாவற்றையும் எடுத்து நான் உனக்கு தந்தேன். ஆனாலும் நீ உரியாவை பட்டயத்தால் கொண்டு அவனை அம்மோன் புத்திரருடைய கையிலே நீ சோதரம் மடிவித்து விட்டாய், எல்லாவிட்டால் அவனை கொன்று விட்டாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விதமாய் தாவீது கண்டிக்கப்பட்ட பொழுது தாவீது சொல்லுகிறான், நான் பாவம் செய்தேன். தாவீது உடனடியாய் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன் என்று சொன்ன பொழுது தாவீது மன்னிப்பு கேட்ட உடனே கர்த்தர் சொல்லுகிறார், சோதரம், கர்த்தர் உன் பாவம் நீங்கும்படி செய்தார், நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்கும்படி செய்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு பெரிய பாதகத்தை தான் தாவீது செய்தான். ஆனால் அவன் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டு நின்ற பொழுது, என்னை மன்னியும் என்று கேட்டு அவன் தேவ சமூகத்தில் வந்த பொழுது கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார். இதை தான் நமக்கும் செய்ய போகிறார். அவர் மன்னிக்கிற தெய்வமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த காலை வேளையிலே பார்க்கிறோம். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரிடத்திலே சோதரம் ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று கேட்கிறார்களோ, அவ்விடத்தில் மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். அந்த கிருபை இந்த காலை வேளையிலும் நமக்கு கிடைக்கும்படியாய், அந்த கிருபை இந்த காலை வேளையில் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் அல்லவா, மகிமையானவர் அல்லவா, மகத்துவத்தை எங்களுக்கு தருகிறவர் அல்லவா, உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மன்னிக்கிறவரும் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே தகப்பனே
நீர் எங்களை மன்னிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள் உம்முடைய கண்களுக்கு முன்னாய் வந்து நிற்கிற பொழுது ஆண்டவரே, தகப்பன் அவைகள் நிமித்தம் எங்களை தண்டித்து விடாமல் கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக. உம்முடைய கிருபையை தகப்பனே எங்கள் மேலே நீர் பெருக பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையாய் நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வம், கிருபையாய் நடத்துகிற எங்கள் நல்ல ஆவியானவர் இன்னும் கூட இருந்த ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.